ஏந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றுணை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். அஸ்ட்ராலஜி கிளாஸ் எப்போ சார் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்குறவங்க, இந்த வாரம் அஸ்ட்ராலஜி கிளாஸ் இருக்குது. 10 days ஜூம் கிளாஸு. சாயந்தரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 6 to 7 அந்த கிளாஸ் இருந்துட்டுருக்கும். ஆண் பெண் இருபாலனரும் அடிப்படை ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கலாம். அதுக்கு நம்பர் சொல்கிறேன், 9790991004. கீழே இந்த நம்பர் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன்னு இல்லாமல் கீழே இந்த நம்பர் இருக்குது, குறிச்சிக்கோங்க. அதே போன்று நவம்பர் 11 காசி யாத்திரை. வெளிநாடு என்னுடைய பிரயாணம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னுடைய இப்போது கனடா பிரயாணம் இருந்துட்டுருக்கு. இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கனடாவிலேருந்து இருக்கிறவங்க அங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9952306111 9952306111 இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்கெட்யூல் என்னங்கிறது நான் சொல்கிறேன். எந்த நாள் எப்போ வரேன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் உபன்யாசம் பண்ணுறதுக்காக வரேன். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோ இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்பு. 4/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:13 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்றைய திதி காலை 9:49 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் காலை 4:13 வரை, பின்பு அவிட்டம். மகர ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 வரை 9 வரை. இன்னைக்கு சில உத்தமமான காரியங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்குது, ஏன்னா புதன்கிழமை. ஆனால் பிரதம காலையில் 9:49 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுற பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் காலையில் 9:49, 10 மணின்னு வச்சுப்போமே. 10 மணிக்கு மேலே சில நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு உகந்ததான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி மகர ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருந்துட்டுருக்கு. மகர ராசியில் இருக்கிறவா சந்திராஷ்டமத்தப்போ பிள்ளையார் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்குங்க. சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக யோசிப்பீங்க, மற்றவங்க சிந்திக்கிறத விட யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சிந்திப்பு, ப்ராக்டிக்கலாக அது நடக்கணும் இல்லையா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். மற்றவங்க சொன்னதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. சில நேரங்கள் வாக்குவாதம் யாராவது பண்ணால் பிடிக்காது. எப்போ நான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு வரவே கிடையாது, நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னை விட்டுறா சாமி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்துட்டுருக்கும். பைக் ரைடராக இருந்துட்டுருக்கவங்க, ரேஸில் கலந்து கொள்கிறவங்களுக்கு, அதேமாதிரி கின்னஸ் ரெக்கார்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கடை வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, புதுசாக ஏதாவது நிறுவனம் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக என் வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கேன். கடவுள் எந்த இடத்துலையும் எனக்கு தடங்கள் வராது. வேலை வாய்ப்பில் என் கூட மேனேஜர் இருக்கிறவா, அப்பா 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 நான் படுற பாடு சும்மா கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கொஞ்ச நாட்கள் இது இருக்கும். அதுலேருந்து மாற்றங்கள் கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக தயவுசெய்து கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. உடம்பு ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, வயிறு சம்மந்தமான உபாதை இருக்குது, சரியாயிடும். அதற்குண்டான மெடிக்கேஷன் எடுக்கும்போது நல்ல மாற்றங்களும் கூடி வரும். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். பேசாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிடலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு பல பேர்கிட்ட அவங்களுடைய சில இதை கேட்பீங்க. அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதே கரெக்டு, ஆனால் ஒருவேளை அங்கே சரியில்லைன்னா என்ன பண்ணுறது, குழப்பத்தை உண்டாக்க. நல்லா தான் இருப்பேர், கரெக்டாக மாறலான்னு நினைப்பீங்க. யாரோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கினா இவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நான் ஃபஸ்ட்டு போகலாமா வேண்டாமா, போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தானா இவங்க சொன்னதுக்கப்புறம் அதை யோசிக்க வேண்டியிருக்கேன். இப்படி நீங்கள் சஜஷன் கேட்கக்கூடாது. ஒரு வேளை கேட்டு குழப்பி விட்டால் குழம்பவும் கூடாது. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இருந்தால் ரிஷபராசிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஏதேனும் இங்கே வெளில கூட்டிகிட்டு போவேன், அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கோ அங்கே
அப்பாட மன நிறைவு இருந்திருந்தது. இப்படி யார் யாருக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சார் காலையில் ஒரே சண்டை தெரியுமா, ஃபைட் பயங்கரம், ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்பட்டவருங்க, அது சங்கடப்பட்ட ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாரு சுமூகமாக போயிடும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யாத பிரச்சனை செய்யாத விஷயத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டோம், அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். இனிமேல் யாரும் வேண்டாம், எப்போ சாமி விட்டுருங்க, கடவுள் இருக்கார் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற முழுமையான சரண்டர் உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. பேச்சு துறை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிகழ்ச்சிகளுக்கு பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சங்கீதம் பாட்டுன்னு இருக்கவாளுக்கு அதே சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, மிருதங்கம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதே போன்று பார்த்துட்டேன்னா பழமையான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, தமிழ் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இது போன்ற பாடங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஆர்ட்டு, டிசைனு, கிராஃப்ட்டு, அதே மாதிரி யோகா, கலைகள் கலரி, இது போன்ற கலைகள், நுண் வருமங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்கள் எதையும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு முடிவுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்களை மனதார எடுத்து செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு தட்டி போன காரியம் கை கொடுக்கும். பண வரவுகள் உண்டு. தைரியமாக இருங்க மிதுனராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களுக்கு, சார் நான் கொஞ்சம் நஞ்சத்து சங்கடம் கிடையாது, அதாவது ஒன்று எனக்கு பிரச்சனை வருது, இல்லை மற்றவாளுக்கு பிரச்சனை வருது, அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், எனக்கு வரதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நல்லா இருந்தால் இன்னொரு நாள் நல்லா இருக்கிறதில்ல. அதுதான் ராசி பலன், அதுதான் ராசி பலன். நட்சத்திரம் மாற 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 ஒரு நாள் போன்று இன்னொரு நாள் இருக்கிறது கிடையாது, இது இயல்புங்க. ஸோ அதே போன்று இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறங்காட்டி சின்ன விஷயம் பெரிதாக தெரியுது அப்பா அப்படின்னு மனசில் பட்டுறது. மற்றபடி கடகராசி என்பவர்களுக்கு கவலை வேண்டாம், எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சில பொருட்கள்லாம் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓகே தான். ஆனால் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை பார்த்துட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்கும். வழக்குகள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லேருந்து விடுபடுறது நல்லது. சில நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் ஒன்று இருக்குது. நல்ல கர்மவினை எப்பவுமே உங்களை காப்பாற்றும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். யாராவது வீட்டில் ஏதாவது சொன்னால் விட்டு கொடுத்து போயிடணும், இது பெருசாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நல்லதுக்காக சொல்கிறா, ஃபோன் பண்ணி சாப்பிட்டேலா, என்ன சும்மா சாப்பிட்டேல பாட்டுக்கு சும்மா எனக்கு கோவப்படுத்தக்கூடாது. இங்கே வேலையை பண்ணுவேன்னா சாப்பிட்டேலா எதுக்காக சொல்கிறா, அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நன்மைக்காக. அப்போ அவங்க சொல்கிறது நல்லது தானே, இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி அவங்க சொல்கிறது நல்லது தானே, அதனால் கேட்குறது தப்பு கிடையாது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம கவலைப்படுறது அப்படிங்கிறது இயல்பு. நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி மற்றவர்கள் கவலைப்படும் பொழுது அது நமக்கு கிடைச்ச வரம். அதனால் அந்த வரத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நமக்கு நல்லதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும், பணவரவுகள் கூடி வரும். இதனால் எனக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது அப்படின்னு கேட்டவாளுக்கு பிரயோஜனம் உண்டு. நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அது மற்றவங்களால முடியலைன்னா உங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன் வரல, நான் 7:40க்கு சொன்னேன், ஏன் இப்படி வை அப்படின்னு கேள்வி கேட்பால் அவள் நிற்க வச்சுருவேன். அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ஏன்னா டைமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. சிம்மராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களே, நல்ல சிந்தனைகள் எப்போவுமே. எனக்கு நல்ல விஷயங்களை பற்றி தான் நான் பாசிட்டிவாகவே இருப்பேன், நோ நெகட்டிவ் சார். ஏன்னா நெகட்டிவாக இருக்கா, அவள் குத்தத்தை சொல்லி எனக்கு கேட்குறதுக்கும் டைம் இல்லை, யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என் மனசு இல்லை.
இதெல்லாம் யோசித்து பார்த்து தீர்வு கொடுத்து அவள் வந்து அதில் வந்து எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையும் எனக்கு பூர்த்தி செய்ய முடியாது, விட்டுடுங்கப்பா சாமி அப்படின்னு யோசிப்பேன். கார்மெண்ட்ஸ், துணி, மெடிக்கல், அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டுருக்கா, லேப் டெக்னீஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பேராமெடிக்கல் படித்த ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஒரு ப்ராடக்ட் எடுத்து சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். டார்கெட்டில் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுவேன். எல்லா காரியங்களும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினா, ஓ நல்லது, இப்படிதான் இருக்கணும், நானே இங்கே நொந்து கிடக்கேன், இனி என்கிட்ட நடத்துங்கப்பா, நல்லா நடத்துங்க அப்படின்னு சில நேரங்களில் எதையுமே பெருசாக எடுத்துக்க தோணாது. பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கோம் கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, பாராட்டினியா சந்தோஷம், என்னை திட்னியா அதை விட சந்தோஷம், நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல எப்பா, ஏன்னா நான் என் கடமையை செய்கிறேன், அது கடவுள் நல்லதை கொடுப்பார். இந்த மாதிரி சில விஷயங்கள். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். வேலை வாய்ப்பு இல்லை, இந்த வயசுக்கு மேலே வேலை எனக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா கிடைக்கும். ஹோட்டல் சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்கோம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் ரொம்ப நாளாக நானும் பார்த்தேன், இன்னமும் இந்த உடம்பு படாப்படுத்துறது, சாதாரணமான படம் இல்லை, படுத்தி எடுக்கிறது சார் இப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட வாழ்க்கை. அந்த பருத்தி இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, பிராணாயாமம் பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக டைம் ஒதுக்கிறத விட 7.5 சனி அஷ்டம சனியில் உங்களுக்காக டைம் ஒதுக்கினெல்லாம் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயங்க. அதாவது பணம். இந்த பணம் வந்து ஈர்ப்பு விதியில் ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பணம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் ரோல் பண்ணுது, அதே மாதிரி ரூல் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சார் பணமே வர்றதில்லை, இப்படி ஒரு பலன் கொண்ட ஒரு நபர். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பணம் வருது சார் ஆனால் ரெகுலராக வர்றது கிடையாது, இப்படி கொண்ட ஒரு நபர் வந்து இருக்காங்க. தேர்டு பாயிண்ட் வருது, பணம் வர்றது சார், வரதே தெரியல, அதை விட செலவு ஜாஸ்தி ஆயிடுது. அதாவது 1 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா செலவு இருக்குது சார். இது சும்மா வார்த்தையாக மட்டும் சொல்லாதீங்க, உண்மையாக யோசிச்சு பாருங்கள், அப்படி செலவு இருக்கா அப்படிங்கிறத பற்றி சிந்திச்சு பாருங்கள். இல்லை சார் பணம் வருது சார், கரெக்டாக இருக்குது, போயிடுது சார், கொஞ்சோண்டு மட்டும் மிச்சமாகுது அப்படிங்கிற 4வது கேட்டகரி. 5வது கேட்டகரி, சார் பணம் வருது, சேமிக்கிறேன், பட் ஆனால் நான் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும்போது என்னோடது திருப்தி கிடையாது, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க இது வாங்கிட்டாங்க, இந்த தொழில் தான் இருக்காங்க, பட் அவங்க டெவலப் ஆகிட்டே போகிறாங்க, நான் இப்படியே ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது 5வது. 6வது பாயிண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சார் பணமெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு அதில் நாட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. 7வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சார் பணம் இருக்குது ஆனால் எனக்கு திருப்தி இல்லாதனால, இப்படி சொல்லக்கூடிய 7 கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், இது ஜோதிட ரீதியாக எடுத்துக்கோங்க, பணத்தினுடைய ஈர்ப்பு விதியிலேயே இது கொண்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னேன், அதாவது பணமே வர்றது கிடையாது. இந்த பணமே வர்றது கிடையாதுன்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுனான ஒரு பர்சன். இதுக்கு 2வது, எனக்கு அடிக்கடி பணம் வர்றது தேவலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளவோ தேவலை. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால், வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க, எப்போப்பாவது பணம் வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வரவு வருதுன்னு சொல்கிறது பரவாயில்ல. 4வது பார்த்தீங்கன்னா, இல்லை சார் வரவும் வருது செலவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் மிச்சமாகுது, அவங்க கொஞ்சம் பரவாயில்லையாமல் கேட்டகரியாக இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வருது சார் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி. இப்படி 7 கேட்டகரி சொல்லியிருக்கேன்ல. பணமே வரலன்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தையே முதல்ல மாற்றணும், அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றணும், மொத்தமான ஒரு நெகட்டிவான தன்மைகளில் அவங்க இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர்கள் மாற்றுறதுக்கு முதல்ல மன ரீதியான தயாராகணும். நம்பர் 1, மன ரீதியாக அவங்கக்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கணும். பணம் வருதுங்கிறதுக்கு உழைப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது அவர்களுக்கு சூட் ஆகுதா, அவங்களுக்கு ராசியானதான்னு பார்க்கணும். ஸோ அவர்கள் மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு க்ஷணத்தில் முடியாது, நிறைய மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட. 2வது, சார் எனக்கு பணம் வருது ஆனால் எப்பயாவது ஒரு நாள் வருது, இந்த பேட்டர்னை நீங்கள் மாற்றுங்க. இந்த பேட்டர்னை மாற்றி ரெகுலர் இன்கம் வர்றதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள்.
அதற்குண்டான முயற்சி எடுங்க. நான் மாத சம்பளத்தில் இருந்துட்டுருக்கேன்னா ஏதேனும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு எதுலேனும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ண முடியுமா, அதை டெய்லி ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான அகலக்கால் வைக்காமல் சின்னதாக, ரொம்ப ரொம்ப சின்னதாக, இது போனாலே எனக்கு பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து பாருங்கள். ஆனால் ஒரு ஈர்ப்பு கொண்டு ஆரம்பிங்க. பணத்தின் மேல் ஒரு ஒரு ஆசை கொண்டு அதை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். மூணாவது, சார் நான் பணம் வருது ஆனால் அதிகபட்சமாக செலவாகுது, இதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எதில் செலவீனமாக இருக்கீங்களோ அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். முதல்ல பணத்தையே கையில் வச்சுக்காதீங்க. மற்றவங்ககிட்ட கொடுத்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செலவு கம்மியாயிடும், உங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா உங்கள் ராசி பிரகாரம், உங்கள் தசாபுத்தி பிரகாரம் அப்படி இருக்கலாம். மற்றவர்கள் ராசி உங்களுக்கு நல்லா வேலை செய்யலாம். ஆனால் பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, மனைவி அல்லது கணவர் இவங்ககிட்ட கொடுத்து செயல்பட்டு பாருங்கள், சரியாக இருக்கும். நாலாவது வந்தீங்கன்னா, பணம் வருது சார், செலவும் ஆகுது, ஆனால் கொஞ்சம் தான் மிச்சப்படுத்த முடியுது அப்படின்னா இன்னொரு வேலையை நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் புதுசாக எடுத்துக்கணும். அதற்கு மகாலட்சுமி பூஜை நிறையா பண்ணணும். புதுசாக சுதர்சன ஜபங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம், புது விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுக்குண்டான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறது பூரா வெறும் வார்த்தை இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், பெருசாக மாற்றங்கள் இருக்கும். விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு பணம் வருது சார், செலவாகுது சார், எனக்கு நல்லா தான் இருக்கேன், ஆனால் இதே தொழிலில் மற்றவங்களை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? ஃபஸ்ட்டு மற்றவர்களை கவனித்து நீங்கள் உங்களுடைய காம்ப்ளெக்ஸை கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிறந்தவர்களை பார்க்கணும், ஆனால் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது. நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் மாறணும் என்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணால் மனப்பயிற்சி அப்படிங்கிறது தேவை. பாசிட்டிவ் கோட்ஸு, அதே மாதிரி பெரிய நபர்களை பார்த்து கொண்டு உங்களுடைய குணத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அவங்கள பார்த்து காம்ப்ளெக்ஸ் ஆனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அவர்களை பார்த்து இப்படி வரணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவ திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆறாவது விஷயம், பணமெல்லாம் வருது சார், பட் எனக்கு நிம்மதி தான் இல்லை அப்படின்னு, அதாவது பணமெல்லாம் வருது எனக்கு அது மேலே நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாட்டத்தை கொண்டு வந்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பணம் வருது, அதில் பெருசாக எனக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் யாருக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு அதை செட் பண்ணி கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவுடைய தன்மை ஜாஸ்தியாகிடுது, ஆன்மீகத்தன்மை உங்களுக்கு பலமாக இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பணமோட நிம்மதியும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். 7 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். இந்த பண ஈர்ப்பு விதி கூட சேர்ந்து நீங்கள் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்னை மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோக்கிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். கனவுகள் பலிதமாக ஒருத்தர் நினைப்பேன், இவாள தான் நினச்சா வந்துவிட்டாலே, இந்த இடத்துக்கு எங்கேயோ போன மாதிரி இருக்குல்ல, பிரசித்தி பெற்ற இடம்ப்பா, சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணுவேன். நிறைய சிந்தனைகள், நிறைய யோசனைகள் பண்ணுவேன். இயற்கையாக சிந்திப்பேன், சில உட்காந்து எழுதுவேல், புதுசாக ஏதாவது பண்ணுவேன். இந்த மாதிரி புது காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்க, ஒத்து வராத ஆட்கள்கிட்ட அமைதியாக நிதானமாக அவங்கள பார்த்து சாதாரணமாக இருந்துக்கிறது நல்ல பலன்கள். ஏன்னா வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புது 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 ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டந்துறை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் நம்ம அப்படியே ஒருன்னு இருந்தோம் வச்சுக்கோ, ஏப்பா குரு 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 குருன்னு பார்க்குறார். அப்படியே ஒருத்தர் உங்களையவே பார்த்துட்டு இருப்பா, நீங்களும் அவளையே பார்த்துட்டு இருப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு வேளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள் யோசிப்பேன். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்த நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவா பாட்டுக்கு அவங்க கிளம்பிடுவேன், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். இது எதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னே தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதே மாதிரி யார்ட்டையாவது பேச போய் அவள் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருப்பாள். ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா எதுக்கு இந்த நேரத்தை நம்ம வீணாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். இன்றைக்கி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும்.
பண விவகாரங்கள்ல அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க. இன்னைக்கு நண்பர்கள் மூலமா காரியத்தை ஒருத்தர் நினைப்பில் டக்குன்னு அந்த காரியம் ஓச்சோ காலையில தான் நினைச்ச, சத்தியமா உடனே நடந்துருச்சுங்க. எப்படி கடவுள் தான் காப்பாற்றினார், நிஜமா கடவுள் தான் காப்பாற்றினார். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சினிமா நட்சத்திரமாக இருந்துருவா, வாய்ப்பு தேடுறவாளுக்கு கிடச்சிரும். ஒருத்தர் நல்ல செய்தி எடுத்து சொல்கிறா, கடவுள் காப்பாற்றிவிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுவேல். இன்றைய தினத்தில் கேஸ் சிலிண்டர், அதே சமயத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கெமிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்திருக்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லது நடக்கும், தெய்வ காரியங்கள் கைகூடி வரும் இன்றைய தினத்தில். தனுசு ராசி அன்பர்களே, பத்திரிகையில் எங்கே என்னோட பேரை காணோம்? ஓ, கடைசியில் லாஸ்ட். நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, அப்படி தான் இருக்கணும். இது இப்படியே வாட்ஸ்அப்லேயே அனுப்புறது? நானும் வாட்ஸ்அப்லேயே கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க, ஏங்க நம்மளுக்காக தானே கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு வாமா, இன்னும் தப்பு கிடையாது. இதுதான் ரெஸ்பெக்டான. இதை மாதிரி அவாளும் என்னது உங்கள் வீட்டில் உங்கள் பேரை போடவே இல்லையே, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்னமோ இருந்துட்டு போகுது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கி 4 பேர் 5 பேர் இருக்கிறத சந்தோஷமாக கலந்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எது ஒத்து வரலையோ அதை விட்டுருங்க. எது சக்ஸஸ் ஆகுதோ அதை எடுத்து ப்ரொசீட் பண்ணுறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, அப்பா 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 ஒன்றும் பேசப்படாது, எதுவுமே பேசப்படாது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். எதுக்கு எனக்கு தேவை? ஏதாவது நான் சொல்ல போய் அது கடைசியில் ஏன் தலையில் விழுந்து ஏதேனும் நல்லது நினச்சி கடைசியில் ஏன் பேர் கேட்டப்ப ஏற்கனவே இந்த அனுபவம் எனக்கு இருக்குப்பா, எப்பா இந்த பேச்சே வேண்டாங்கிற மாதிரி சில நேரங்களில் குறிப்பாக பார்த்துட்டேன்னா இருப்பேன். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் மற்றவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், உங்களை பற்றி மற்றவாளும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதை இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுடுறது நல்லது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நாராயண 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 நாமத்தை சொல்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி இருக்கும். தெய்வநாமமே உங்களுக்கு சிறந்ததாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வநாமம் மன திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய விஷயங்கள் மற்றவர்களையும் பாதிக்காது, மற்றவர்களுடைய விஷயம் உங்களுக்கும் பாதிக்காது.